திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் காணாமல் போன இளைஞர் ஆற்று மணலில் புதைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கான பகீர் காரணம் என்ன? திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே முல்லைவாசல் கிராமத்தை சேர்ந்தவர் ஆசீர்வாதம். இவரது மகன் 24 வயதான திருமாவளவன். இவர் கும்பகோணம் பகுதியில் அறுவடை இயந்திரம் ஓட்டி வந்தார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு கும்பகோணத்திற்கு குடும்பத்துடன் சென்று வந்த நிலையில் அன்று இரவிலிருந்து திருமாவளவன் வீட்டுக்கு வரவில்லை. வழக்கம் போல் அறுவடை இயந்திரம் ஓட்டும் வேலைக்கு வீட்டில் சொல்லாமல் சென்று விட்டதாக திருமாவளவனின் குடும்பத்தினர் நினைத்துக் கொண்டிருந்தனர். 2 நாட்கள் முன்பு திருமாவளவனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததை அறிந்து குடும்பத்தினர் கவலையடைந்தனர். அறுவடை இயந்திர உரிமையாளரிடம் குடும்பத்தார் விசாரித்த போது திருமாவளவன் வேலைக்கு செல்லவில்லை என தெரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த திருமாவளவனின் குடும்பத்தினர் நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இது ஒருபுறம் இருக்க, முல்லைவாசல் மதகடி அருகே லாரியில் மணல் ஏற்றி வந்த நபர்கள் மனித உடல் ஒன்று ஆற்று மணலில் புதைக்கப்பட்டிருப்பதை அறிந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது அது திருமாவளவனின் உடல் என்பது தெரிந்தது. அவரது உடல் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. திருமாவளவன் எதற்காக கொலை செய்யப்பட்டார், கொலையாளிகள் யார் என்பது குறித்து நீடாமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியை சேர்ந்த திருமாவளவனின் நண்பர் ஸ்ரீதர் மற்றும் அவரது மைத்துனர் சபரிநாதன் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. திருமாவளவன் சிறிய வயதில் இருந்து சபரிநாதனின் தங்கையை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சபரிநாதனின் தங்கையை ஸ்ரீதருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். மனம் உடைந்த திருமாவளவன் திருமணத்திற்கு பின்னரும் அவரது தங்கையுடன் தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இது தொடர்பாக பலமுறை திருமாவளவனை கண்டித்தும் தொடர்ந்து தொலைபேசியில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருமாவளவனை கொலை செய்ய முடிவெடுத்த அவர்கள் இருவரும் திட்டமிட்டபடி மதகடியில் படுத்திருந்த அவரை அரிவாளால் வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்தது. உடலை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று கோரையாற்றில் புதைத்ததாக காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். முன்னாள் காதலி உடனான தொடர்பை கைவிட மறுத்தவரை காதலியின் கணவன் மற்றும் அண்ணன் இணைந்து வெட்டி கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.